சொந்தங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் 12 ஒரு வீடியோ கண்டிப்பாக டெய்லி வரும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே வரவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே நம்ம சேனலுக்கு ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் விழும். அந்த பாயிண்ட்டு கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோவை யூடியூப்பு ரெக்கமெண்ட் பண்ணும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலுக்குள்ளே ஸ்வீட் ரெசிபி வந்து. அதனால் இன்றைக்கி ஒரு பருப்பு ஜவ்வரிசி கலந்த பாயாசம். அதுக்கு 3/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். விசேஷனா கண்டிப்பாக அந்த மாதிரி பாயாசம் வடைலாம் செய்கிறது, அது செஞ்சால் தான் அந்த விசேஷமே நிறைவாகும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு அசத்துங்க. வீட்டில் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை போட்டு மூடி அடுப்பில் வச்சுட்டு, ரெண்டாவது வந்து பாகு எடுக்கிறதுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு, இது பாகு வெல்லம் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், கொதிக்க வச்சு வடிகட்டிடலாம். ஒரு சில வெல்லத்தில் மண் இருக்கும் இல்லைங்களா, அதனால் வடிகட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாயாசத்துக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுக்கணும், அதுக்காக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது 2 நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி, அதாவது தண்ணி ஊற்றாமன்னு இல்லை, நான் அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா தான் பாகு எடுக்க முடியும். 2 பால் எடுத்து டம்ளரில் வச்சிடலாம். ஓகேங்களா? பாகு எடுத்ததும் பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் பருப்பு நல்லா வெந்து வந்த உடனேயே ரொம்ப வேகக்கூடாது. அதை சாப்பிடும் போது ஒரு 2-3 பருப்பு வாயில் கடித்து சாப்பிட்ற மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு பாயாசம் வந்து கேரளா ஸ்பெஷல் பருப்பு பாயாசம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லத்தை வடிகட்டிடலாம். வடிகட்டி அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த வெல்லம் காய்ச்ச அதோடைய ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருக்குங்க. வீடே மணக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலுக்குள்ள வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை காய்ச்சி ஊற்றியாச்சு. வெல்லம் காய்ச்சி ஊற்றின உடனேயே அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பக்கம் வச்சு 2 பக்கமாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுகிட்டே இருக்கும் பொழுது நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. இதுக்கு ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் சால்ட்டு, அப்போ தான் வந்து நமக்கு ஸ்வீட்டு வந்து தூக்கி கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கோயில் ஃப்ளேவர் கிடைக்கணுன்னா பச்சைக்கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் தேங்காவை நல்லா பொடியாக நறுக்கி அது கூட முந்திரி போட்டு நெய்யிலே வறுத்து ஒரு தாளிப்பை கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ஃபைனல் ஸ்டேஜ். நமக்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லாஸ்ட்டாக தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து லாஸ்ட்டாக தான் ஊற்றணும். முன்னாடி ஊற்றிட்டு அது திரிஞ்சு வந்துடும். பால் அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா திக்கான பாலாக எடுத்து கலந்துடலாம். பாயாசம் ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.